எக்ஸசைஸ் 2.2ல அடுத்த சம் ஃபிஃப்த்து சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:3. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் தே டிஃபர் பை 18, அந்த ரெண்டு நம்பருக்கு இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து 18 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து அந்த டூ நம்பர்ஸை வந்து என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. டூ நம்பர்ஸ் வந்து 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? அப்போனா அந்த நம்பரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பர் வந்து 5x 3x இந்த ரேஷியோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? 5x 3x இந்த இதில் தான் இருக்கணும். இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா =18. அப்போது இந்த 5x மைனஸ் 3x டிஃப்ரென்ஸுங்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 18. ஸோ 2x = 18. அப்போ x = 18/2. அப்போ x = 9. அப்போ அந்த 2 நம்பரில் 1 நம்பர் வந்து 5x. ஸோ 5 × 9. ஸோ 45. அதர் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதர் நம்பர் 3x. ஸோ 3 × 9. ஸோ த ஆன்சர் இஸ் 45,27. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான சம் இது. ரெண்டு நம்பர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்க்கணும். 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. 5x 3x இதுதான் அந்த கான்செப்ட். இதை எழுத தெரியணும். 5x 3xன்னு எழுத தெரியணும். அப்போது ஒரு நம்பர் வந்து 5x, அடுத்த நம்பர் வந்து 3x. அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஒரு நம்பரும் டிஃபர் பை 18 கொடுத்ததுனால அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சி 18க்கு ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ் தெரியுது. ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு 45, 27 கிடைக்குது. ஓகேவா?